கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என் ஜனங்கள் கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள், அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்கும் என்றிருக்கிறார்கள். வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்பி திரிய பண்ணிற்று. அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்பட்டிராமல் சோர மார்க்கம் போனார்கள். தன்னுடைய ஜனத்தை மீட்டெடுத்து வரும் பொழுது அவர் சொல்றாரு, என் ஜனங்கள் என்னை விட்டு சோர மார்க்கமாய் போய். அப்படின்னு அர்த்தம், விக்கிரகத்தை பின்பற்றி, விக்கிரகத்துக்கு தூபம் காட்டி, அந்நிய பலிபீடத்தை கட்டி தங்களுக்கு இஷ்டமான காரியத்தை செய்கிறார்கள். அதனால அவர் சொல்லாரு, நீ கட்ட இடத்துல போய் ஆலோசனை கேட்க போறாப்பா. ஒன்றும் பேச அறியாத விக்கிரகத்திட்ட போய் நிற்கிற, மரங்கள் கிட்ட போய் நிற்கிற, கல்லுகள்கிட்ட போய் நிற்கிற, என்னை விட்டு தூரப்பட்டு போறதுக்கு என்கிட்ட என்ன அநியாயத்தை கண்டீங்கன்னு அந்த கேட்கிறார். எல்லா அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் மன்னித்து, மீறுதலையும் அக்கிரமத்தை மன்னிக்கிறவர், பிதாக்கள் செய்கிற அக்கிரமத்தை பிள்ளையிடத்திலும் பிள்ளைகளின் பிள்ளையிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், நீ சோர மார்க்கமாய் போனாய், என்னை விட்டு அப்படி தூர போறதுக்கு என்கிட்ட என்ன அநியாயத்தை கண்டீங்கன்னு கேட்கிறார். எரேமியாவில் சொல்வாரு, ஒரு பெண் தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல நீ எனக்கு துரோகம் செய்தீர்கள் அப்படின்றார். எவ்வளவு வேதனை தெரியுமா? ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல நீ எனக்கு துரோகம் செய்தீங்க அப்படின்றார். காரணம், ஆண்டவர் தன் ஜனத்தின் மீது வைத்திருந்த நம்பிக்கையை பாருங்களேன், அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆனா ஜனங்கள் வழிதப்ப போக பண்றதுக்கு வேறு ஆவிகள் உள்ள வந்ததுனால தான் இடல் அடைகிறார்கள், தேவனை விட்டு விலகுறாங்க, பின்மாற்றம் உள்ளே வருகிறது. கர்த்தரை அறியாதபடிக்கு அப்படியே போற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வேசித்தன ஆவிதாங்க வழி தப்பி தெரிய பண்ணிச்சு, சரியான வழிக்குள்ள கொண்டு போக முடியல. அதனால தான் எரேமியா சொல்றாரு 6:16 வழிகளிலே நின்று, நீ வழி தப்பி போயிட்டீங்கல்ல, இப்ப வழிக்குள்ள வாங்க, வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழியிலே நடவுங்கள், அப்பொழுது ஆத்மாவுக்கு இளைப்பாதல் உண்டாகும். இன்னைக்கு ஆத்மாவுக்கு ஏன் இளைப்பாதல் இல்லை? சோத்திரம். கர்த்தருடைய வருகை வந்தா நம்ம கர்த்தரோட போக முடியுமா? போயிடலாமா? கர்த்தருக்கு வந்தால் அவரோடு போகலாமா? சொல்லுங்க, போயிடலாமா? போக முடியாதுன்னா என்ன ஆராதனை? போக முடியாதுங்கிறக்கு ஒரு ஆராதனையா? போக முடியாதுங்கிறக்கு ஒரு சபை கூடுதலா? அப்படி இல்லைங்க. எந்த ஆவி கிரியை செய்யுது, இந்த ஆவி தேவனால் உண்டானதோ அல்லவோ என்று சோதித்தறிங்கள்ன்றார். இன்னைக்கு அசுத்தாவினால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க, ஆனால் அசுத்தாவி உள்ள இருக்கு. அது எப்படின்னு எனக்கு தெரியல. சோத்திரம். அதை விலகிக் கொள்வதற்கான காரியத்தை கர்த்தர் நாளில் நிச்சயம் வெளிப்படுத்துவார். நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பு பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான இந்த மனமகிழ்ச்சியான நல்ல கால விளக்காய் நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே எங்களோடு கூட பேசுவீராக, இடைப்படுவீராக. போக்குவரத்து, வேலை உழைப்பு, கையின் பிரயாசத்தெல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து உங்களுடைய பிரசன்னம் நிரப்புவீராக. ஆட்கொள் நடத்துக, பொறுப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, ஜனங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.